ஹலோ மேம். டுடே சாட்டர்டே ஸ்டோரி டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா மேம்? ஓகேம்மா. ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தாம்மா. அவன் நல்லா படித்து அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தான். அவன் வந்து ஒரு பணக்கார வீட்டில் பிறந்தான். அதனால் நல்ல செல்லமாக வளர்ந்தான் அவன். அவனை பொறுத்த வரைக்கும் ரிச்னஸ்னால் என்னன்னா, அவன் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளில வருவான். அவன் பேக்கை கூட யாராவது தூக்கிட்டு கொண்டு போய் தான் காரில் வைக்கணும். அவனுக்கு சாப்பாடு யாராவது தூக்கி கொண்டு போய் தான் காரில் வைக்கணும். அவன் காரில் உட்காந்துட்டு தான் போவான். மற்றபடி என்ன சுற்றி நடக்குதுன்றது கூட அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரிச்னஸ். அவன் வந்து நம்ம நம்ம வந்து ஏறி நம்மளுடைய ப்ரெசன்ஸ் தான் எல்லாருக்கும் தெரியணும். அதுதான் ரிச்னஸ்ஸு. மற்றபடி நம்மளுடைய ஒரு சூட்கேஸ் தூக்குறது கூட நம்மளுக்கு கேவலம். நம்ம நடந்து போனால் நம்ம சூட்கேஸை இன்னொருத்தங்க தான் தூக்கிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவன் வந்து செல்லமாகவும் வளர்ந்துட்டான். அதுதான் பணக்காரத்தனம் அப்படின்றத நினச்சிட்டு அவன் இருக்கான். ஒரு நாள் வந்து அவன் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக போகிறான். பிஸ்னஸ் மீட்டிங்க்கு போயிட்டு இதே மாதிரி தான் அவனுக்கு கிளம்புறான். அழகாக டிக்கா நல்லா கோட் சூட்டெல்லாம் போட்டுட்டு நல்லா கிளம்புறான். அவனுக்கு ரொம்ப கோவப்படுறான். என்ன இன்னுமா என் பேக் என் காருக்குள்ளே போகல, இன்னுமா எனக்கு ஜூஸ் என் காருக்குள்ளே போகல, எல்லாம் எடுத்து வைங்க, இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டைலாக போய் அப்படி ஒரு காரில் ஏறி உட்காந்து போகிறான். அங்கே போய் அந்த மீட்டிங்கில் அங்கே இறங்க போகிறான். அங்கே இறங்க போனோடனே அந்த கார் எதிர்க்க ஒரு வயசானவர் நிற்கிறாரு. அப்போது அவர் வந்து இவரை பார்த்து வாங்க அப்படிங்கிறாரு. இவனுக்கு அவர் யாருன்னே தெரியல. அவன் வெளில இறங்கி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறான். அவர் கேட்குறாரு, எதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்க? சி ஐ ஹேவ் அ வெரி பிக் பிஸ்னஸ் மீட்டிங். நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டை பார்க்க போகிறேன். இன்னைக்கு மட்டும் அந்த டீலை நான் முடிச்சிட்டேன்னா ஐ வில் பி த பிக்கஸ்ட் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அப்போ வாங்க அப்படிங்கிறாரு அவர். நோ நோ நோ, ஐ நீட் மை சூட் கேஸ், ஐ நீட் மை ஜூஸ். சரி பரவாயில்ல, எடுத்துக்கோங்க எடுங்க அப்படின்னா, நோ சம்படி வில் டேக் ஃபார் மீ, யாராவது எனக்கு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிறான். அப்போ அவர் சொல்ற, கொடுங்க நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல இவர் வயசானவர் தானேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்குறான். 2 பேரும் ஒன்றா தான் லிஃப்ட்டில் போகிறாங்க. மேலே போனோடனே ஒரு செகண்ட் ஃப்ளோருக்கு போனோங்கிறான். அங்கே போனோடனே இவன் ஸ்டைலாக கொடுக்குறன்னு உள்ளே போகிறான் ரூம்குள்ளே. கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க இவர் வரப்போகிறாரு, அந்த பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் வரப்போகிறாருன்னு. அவன் வெயிட் பண்ணுறான். வந்தவர் இவன் பைய தூக்குன, இவருடைய சூட்கேஸை தூக்குன அந்த பெரியவர் தான். அவர் அவ்வளோ சிம்பிளாக இருந்தார். அப்போ அவன் பார்த்து ரொம்ப வெட்கப்படுறான். அப்போ அவர் சொல்கிறாரு, உன்னை பற்றி எனக்கு உன்னுடைய எனர்ஜி எல்லாம் எனக்கு பிடிச்சிது. பட் நீ வந்து ஒரு பேக்கை தூக்கிறதுக்கு ஒரு ஆள், ஒரு ஜூஸை தூக்கிட்டு வரதுக்கு ஒரு ஆளுன்னு நினைக்கிறதெல்லாம் ரிச்னஸ் கிடையாது. இப்படி இருந்தால் நீ வாழ்க்கையில் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக முடியாது. சிம்பிளிசிட்டி இஸ் ரிச்னஸ் அப்படிங்கிறாரு. ஸோ லெட் அஸ் பி சிம்பிள் அண்ட் லெட் அஸ் பி ரிச். தேங்க்யூ மேம்.